விஜயா மீனாவை மட்டும் ஓரம் கட்டிட்டு இந்த ரோஹிணியும் ஸ்ருதியும் தலையில் தூக்கி வச்சு ஆடுறது பாக்குறதுக்கே வெறுப்பா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. சிறடிக்க ஆசை அடுத்த வார ப்ரோமோல என்ன நடக்குதுங்கிற பிடிச்சனை இந்த வீடியோல பார்க்கலாம். மனோஜ் வந்து ரோஹிணி கிட்ட இனிமேல் என் வாழ்க்கையில இப்படி ஒரு தப்ப நான் பண்ணிடவே மாட்டேன், என்னை மன்னிச்சிரு ரோஹிணி, என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரோஹிணி மடியில படுத்துக்கிட்டு அழுதுட்டு இருக்காரு. ரோஹிணி ஏதோ நல்லவங்க மாதிரி இனிமேல் இப்படி பண்ணிடாத மனோஜ், நான் உன்னை தான் முழுசா நம்பிக்கிட்டு இருக்கேன், நீயும் இப்படி பண்ணேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரோஹிணி ஏதோ ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயா வந்து ரோஹிணி கிட்ட இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் முத்து மீனா தான், மீனா ஏத்தி விடுறதுனால தான் முத்து வந்து நம்மகிட்ட இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. காலையில மனோஜ் வந்து இன்டர்வியூக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. அப்ப முத்து ஒன்னும் தப்பாலாம் சொல்லல, இன்டர்வியூல வேலை கிடைச்சா பாருடா, இல்லனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம செட்லயே 2 கார் இருக்கு, நீ தாராளமா வந்து எடுத்து ஓடலாம்னு சொல்றாரு. முத்து வந்து மனோஜோட நல்லதுக்காக தான் சொன்னாரு. அதை தப்பா புரிஞ்சுக்கிற ரோஹிணி விஜயாவும் நீ எப்படி மனோஜ கார் ஓட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறாங்க. உங்களுக்கு நல்லது கூட சொல்லக்கூடாதான்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துக்கு சப்போர்ட்டா வந்து ரோஹிணி விஜயாவும் எதிர்த்து பேசுறாங்க. மீனா கேட்கிற கேள்வி எல்லாம் கரெக்டா இருக்கிறதுனால விஜயானால பதிலே பேச முடியல. இன்னொரு பக்கம் மனோஜ் வந்து பார்க்ல சும்மா சுத்திட்டு இருந்தப்ப அவரோட ஃப்ரெண்டு கிட்ட நிறையவே கடன் வாங்கி வச்சிருந்தாரு. அதை பத்திலாம் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்ப இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண கிளம்பிட்டாரு. கண்டிப்பா மனோஜோட ஃப்ரெண்டு காசை கேட்டு வீட்டுக்கு வர போறாரு. அடுத்த வாரத்துக்குள்ளேயே மனோஜோட ஃப்ரெண்டு காசை கேட்டு வீட்டுக்கு வந்து மீனா முன்னாடி தொடர்ச்சியா இந்த ரோஹிணி விஜயாவும் அசிங்கப்படுறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.